அடுத்து நாம கூட்டு அமர்வு பத்தி பார்க்க போறோம். நிறைய வீடியோல கூட்டு அமர்வுன்னு சொன்னேன். எதுக்காக இந்த கூட்டு அமர்வு நடைபெறுது? முரண்பாடு. என்ன முரண்பாடு? இரு அவைகளுக்கும் இடையே நடைபெறும் முரண்பாடு. எப்போ இரு அவைகளுக்கும் இடையே முரண்பாடு நடைபெறுது? இரு அவைகளும் ஒரு மசோதாவை நிறைவேற்றும் போது இரு அவைகளுக்கும் இடையில முரண்பாடு வருது. முரண்பாடு என்ன? சில திருத்தங்கள் தொடர்பாக இருக்கலாம், அல்லது சில விதிமுறைகள் தொடர்பாக இருக்கலாம். அந்த முரண்பாடு அந்த மசோதா நிறைவேற்ற விடாம காலத்தை தாழ்த்தும். அதுக்காக கூட்டு அமர்வு என்ன பண்ணப்படுது அப்படின்னா அரசியலமைப்பு பரிந்துரைக்குது. பாருங்க, என்னென்ன நிலைகள்ல எல்லாம் இந்த இழுபறி ஏற்படும். மறுப்பு. ஒரு அவை கொண்டு வரக்கூடிய மசோதாவை இன்னொரு அவை மறுக்கலாம். அல்லது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கருத்தொற்றுமை, அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விதிமுறைகள், அதில் இருக்கக்கூடிய அல்லது அந்த மசோதாவின் மீது கொண்டு வரக்கூடிய தீர்மானங்கள்ல இரு அவைகளுக்கும் கருத்தொற்றுமை ஏற்படாமல் இருக்கலாம். அல்லது கிடப்பில், ஏதாவது ஒரு அவையில அந்த மசோதாவை 6 மாசத்துக்கு மேல கிடப்புல போட்டிருந்தாங்க அப்படின்னா, 6 மாசத்துக்கு மேல கிடப்புல போட்டாங்கன்னா அங்க என்ன பண்ணுவாங்க? கூட்டு அமர்வுக்கு வழிவகுக்கும். ஓகே, அழைப்பவர் யாரு? இந்த கூட்டு அமர்விற்கு அழைப்பு விடுப்பார் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர். தலைமை தாங்குபவர் யார்? மக்களவை சபாநாயகர். அப்ப நீங்க நினைக்கலாம், துணை குடியரசுத் தலைவர் அங்கதானே இருக்காரு, குடியரசுத் தலைவர் அங்கதானே இருக்காரு. இருவரும் யாரு கிடையாது? நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் கிடையாது. குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் ஒரு பகுதி. துணை குடியரசுத் தலைவர் அந்த பதவியின் வழியாக மாநிலங்களவை தலைவராக செயல்படுகிறார். இருவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லாத காரணத்தினால மக்களவையினுடைய சபாநாயகர் கூட்டமைவிற்கு தலைமை தாங்குவார். அடுத்து 1950 இருந்து இதுவரைக்கும் 3 மசோதாக்கள் கூட்டு அமர்வின் மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது என்னலாம் அப்படின்னா, வரதட்சணை தடை மசோதா, டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் நம்ம பார்த்திருப்போம். 1961 இது சட்டமா வந்துச்சு. அடுத்து வங்கி பணியாளர் தேர்வாணைய மசோதா 1977. வங்கிகள் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வங்கிகள் தேசியமயமானதுக்கு பிறகு வங்கிகள் தேர்வு மத்திய அரசு வங்கிகளுக்கு தேர்வு வச்சு அது மூலமா வங்கி ஊழியர்களை செலக்ட் பண்ணாங்க. அதுக்கான தேர்வாணைய மசோதாவும் 1977 கொண்டு வந்தாங்க. அடுத்து பயங்கரவாத தடுப்பு மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க, கொடா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சட்டம் 2002. இதுவரைக்கும் 3 மசோதாக்கள் தான் என்ன பண்ணியிருக்கு? கூட்டு அமர்வின் மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதுதான் கூட்டு அமர்வு.